அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உணவே மருந்து என்பதை பற்றி கூறுகிறேன். நாம் உண்ணும் உணவே நமக்கு மருந்தாக அமைகிறது. அப்படிப்பட்ட உணவுகளை நாம் உண்ண வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், மருந்தே எனக்கு உணவாக இருக்கிறது, நாம் இந்த மருந்துகளை உண்ணவில்லை என்றால் உயிர் வாழ முடியாது என்ற நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் நாம் உண்ணும் உணவு நமக்கு மருந்தாக அமையும்படியான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். காலத்திற்கேற்ற நம் உடல்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்றாற் போல உள்ள உணவுகளை நாம் உண்ண வேண்டும். நம் முன்னோர்கள் ஒரு ஆண்டை 12 மாதங்களை 6 காலங்களாக பிரித்துள்ளார்கள். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று 6 காலங்களாக பிரித்துள்ளார்கள். நாம் தற்பொழுது இளவேநீர் காலத்திலே இருக்கிறோம். வெயில் காலம், வேநீர் காலம், கோடை காலம். இந்த வெயில் காலம் மிகவும் கொடுமையானது. நம்முடைய நீர் சத்துக்கள் வெளியேறக்கூடிய காலம். வியர்வை மூலமாக நீர் சத்துக்கள் வெளியேறும். அப்பொழுது அதை காத்துக்கொள்ள நாம் சில உணவுகளை உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட உணவுகளை நான் பின்னால் கூறுகிறேன். ஓகே. இந்த வெயில் காலத்திலே அந்த வெயில் காலத்திற்கு தகுந்தவாறு நாம் உணவுகளை மேற்கொள்ள வேண்டும். முதலில் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். மற்ற காலங்களைப் போல அல்லாமல் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். பானங்கள் நிறைய நீர் சத்துள்ள பானங்களை அருந்த வேண்டும். இளநீர், பதநீர், நீர்மோர், பழச்சாறுகள், நீராகாரம் போன்றவற்றை அருந்த வேண்டும். நீராகாரம் என்பது இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நகர்ப்புறத்தில் உள்ள மக்களுக்கு, குழந்தைகளுக்கு தெரியாது. நீராகாரம் என்பது மிகவும் எளிமையானது. முதல் நாள் ஆக்கிய சோறிலே தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்து அதை ஒரு கலக்கு கலக்கி அந்த நீரை மட்டும் பருக வேண்டும். அதுதான் நீர் ஆகாரம். அதை மட்டும் ஆகாரம் என்று சொல்கிறார்கள். ஆகாரம் என்றால் உணவு, நீர் உணவு. இந்த நீராகாரத்தை மட்டும் உண்டு சில மணி நேரங்களை பசியிலிருந்து காக்கலாம். இது மேல் நாடுகளிலே ஒரு கப் அந்த கஞ்சி 1000 முதல் 2000 ரூபாய் வரை விற்கிறதாக சொல்லப்படுகிறது. அது நாம் எளிமையாக தயாரித்து கொள்ளலாம். இந்த நீராகாரம் முக்கியமானது. அது போக கஞ்சி, கம்மங்கூழ், கேப்பைக்கூழ் போன்ற உணவுகளை நாம் இந்த வெயில் காலத்திலே உண்ண வேண்டும். அதுவே நமக்கு மருந்தாக அமைகிறது. நாம் இப்படிப்பட்ட நீர் அதிகம் உள்ள உணவுகளை உண்டு இந்த வெயில் காலத்தை கடத்துவோமாக. அடுத்ததாக, எந்த உணவுகளை இந்த காலத்தில் உண்ணக்கூடாது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிக காரமான உணவுகளை உண்ணக்கூடாது. எண்ணெயில் சுட்ட பதார்த்தங்களை அதிகம் உண்ணக்கூடாது. மைதாவினால் செய்த உணவுகளை அதிகம் உண்ணக்கூடாது. தற்போது சொல்கிறார்களே பீஸா, பர்கர், துரித உணவுகள், அவைகளை எல்லாம் அதிகம் உண்ணக்கூடாது. ஐஸ்கிரீம் போன்ற உணவுகள். அப்போ எந்த உணவுகளை தான் உண்ணலாம் என்றால் நிறைய பழங்கள் சாப்பிடலாம்.
தற்பொழுது கிடைக்கக்கூடிய திராட்சை, மாதுளை, தர்பூசணி, கிர்னிப்பழம், பப்பாளி போன்ற பழங்களை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உணவுகளிலும் கஞ்சி வகையான உணவுகளை உண்ண வேண்டும். காய்களிலே நீர்க்காய்களான சுரைக்காய், நெல்லிக்காய், சவ்சவ், வெள்ளை பூசணி போன்ற காய்களை உணவுகளில் நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி உண்பதனால் நம்முடைய உடல்நிலை சீராக அமையும், கட்டுக்குள் இருக்கும். வெப்பத்தை தணிக்கக்கூடிய இந்த உணவுகளை நாம் உண்டால் நம்முடைய உடல்நிலை வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். இதுபோல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால் வரக்கூடிய நோய்கள். நாம் இவ்வாறாக கீரை வகைகள், நீர்க்காய்களை உண்டு நாம் இந்த வேனில் காலத்தை நகர்த்தலாம். அப்படி இல்லாவிடில் நமக்கு இந்த வேனல் காலத்திலே வரக்கூடிய நோய்கள், வெப்பு நோய்கள், பல வகை நோய்கள் வரும். அம்மை, அக்கி, நீர்க்கடுப்பு, வயிற்று எரிச்சல், வயிற்று கடுப்பு, மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு நாம் ஆளாக நேரிடலாம். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம் மேற்கூறிய உணவு வகைகளை தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் 2 தடவை முடிந்தால் குளிக்கலாம். நன்கு வியர்வை வந்த அந்த உடம்பிலே உப்பு போக தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் 2 முறை எண்ணெய் வைத்து குளிக்கலாம். இவையெல்லாம் செய்தால் நம்முடைய உடல்நிலை, உடலில் உள்ள வெப்பம் வெளியேறுவதை நாம் தவிர்க்கலாம். நோய்களை பின்தள்ளலாம். இந்த உணவுகளை எல்லாம் உண்பது மட்டும் அல்லாமல் நாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வெளியில் உள்ள காற்றை ஒரு காலை நேரத்திலே சுவாசிக்க வெளியே செல்லலாம். வெளியே சென்று வரலாம். சிறு சிறு வேலைகளையும் செய்து கொள்ள வேண்டும். இப்படியாக இருந்தால் நாம் இந்த வேனல் காலத்தை சிறப்பாக நகர்த்தி விடலாம். நோயின்றி நாம் வாழலாம். இந்த உணவு முறைகளை கட்டாயம் கடைபிடித்தால் நாம் இந்த வேனல் காலத்திலிருந்து நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ள முடியும். இதுவே அதனால்தான் உணவே அது மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. வேறு மருந்துகள் தேவையில்லை. உணவையே நாம் மருந்தாக பயன்படும். அவ்வாறு நாம் காத்துக்கொள்ள இந்த உணவு முறைகளை பழக்கிக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.